ஆண்டி எல்லாம் வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தேங்க்ஸ் ஜூ, பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். ஏதாவது பேசுவியா இல்ல இன்னைக்கும் சைலண்ட் தானா? செம்ம அழகா இருக்க. உன்னை பார்த்ததுல இருந்து கண்ணு தவிர வேற எதுவும் வேலையே செய்ய மாட்டேங்குது. அதானே சொல்றதுக்கு ஏதாவது வச்சிருப்பேன்னு நினைச்சேன். இன்னைக்கு எப்படி உங்க அம்மா அப்பா வருவாங்க, என்ன பேச போறோம் செம்ம நர்வஸா இருந்தேன். ஆமா, அவங்க ஏன் வரல? என்னாச்சு கிருதி? நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருப்பேன், மை பேரண்ட்ஸ் ஆர் டிவோர்ஸ்ட். நான் 6 வயசு இருக்கும்போதே அவங்க பிரிஞ்சு வேற வேற ஃபேமிலிக்கு போயிட்டாங்க. கிராஜுவேஷன் வர வைக்க எவ்வளவோ கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே பண்ணேன், ரிப்ளை கூட பண்ணல. இதுதான் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட். இப்படி ஒரு பொண்ணு உனக்கும் உன் ஃபேமிலி. உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். உனக்கு எதுனா ஒண்ணுன்னா அடுத்த செகண்ட் நான் வந்து நிற்பேன். கேள்வி உனக்கு நான் ஓகேவான்னு மட்டும்தான். அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இந்த 3 months it was like a dream for me. உன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நீ எல்லாமே எனக்கு வேணும் தோணுது. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எப்போ சொல்லியிருப்பேன். ஆனா ஏதோ ஒரு பயம். அன்பா இருந்த அப்பா அம்மாவே திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி உன் கூட நடந்துருமோன்னு நினைச்சாலே. கேட்க ஆள் இல்லாத பொண்ணு தானே, சுத்துற வரைக்கும் சுத்திட்டு கழட்டி விட்டுடலாம் நினைச்சானா என்னை இப்பவே விட்டுருச்சு. என்னால ஒரு பிரேக்கப்லாம் தாங்கிக்க முடியாது. சரி, ஓகே, நல்ல டைம் தான். இப்பயே கழட்டி விட்டுருவா? நான் இல்லாம நீ நார்மலா இருந்துருவியா? எனக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரியும். நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு தெரியும். உனக்கு எப்போ அப்படி தோணுதோ, என் மேல உனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ சொல்லு. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். நம்பிக்கையெல்லாம் எப்பவும் வந்துடுச்சு. கிருத்திமா, சுத்தி எல்லாரும் பாக்குறாங்க. லெக்சரர்ஸ் எல்லாம் இங்கேயே முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிடக்குறாங்க டேஷ். இனிமே யாரும் ஒன்னும் கேட்க முடியாது. This is over. உன் பின்னாடியே வந்து முட்டி போட்டு சாரி சொல்ல நினைக்காத. ஒரு மயிரை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். மேடம், நீங்க சொல்லுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ரா கேஸ நீங்க நேர்மையா தான் முடிச்சீங்களா, இல்ல டிவில அவன் சொன்ன மாதிரி அது ஒரு கவர் அப் ஆபரேஷனா? அவன் எங்க உங்க பேரை யூஸ் பண்ணணும்? ಸರ್, ಅಂಜಲಿ ಮೇಡಮೇ ಮಾತಾಡಬೇಕು ಸರ್. இங்க நாம் படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் மீடியா கிட்ட பேசக்கூடாது. பட் ருத்ரா இஸ் டெட். அதான் உண்மை. அப்ப ஏன் சார் எவனோ ஒருத்தன் பண்ணாத கொலைக்கு சொந்தம் கொண்டாடணும்? இவன் கொலையே பண்ணல நான் சொல்ல. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள் பண்ண ருத்ரா இவன் கிடையாது. ருத்ராவோ இல்லையோ, டிவில இன்னைக்கு அடுத்த கிட்னாப் அண்ட் சேலஞ்ச் பண்றான். என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டீங்க சார்? புடிச்சிருவீங்களா? தி என்டையர் சிட்டி இஸ் ஆன் அலர்ட். செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்கோம். சிட்டில மொத்தம் 105 இடத்துல செக் பாயிண்ட்ஸ். எல்லா ஏரியாலயும் போலீஸ் சர்வேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிட்னாப் நடக்காது. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். சார், நம்ம கேக்குற क्वेश्चनக்கெல்லாம் டக்குன்னு அவரே ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம அவரே கேட்டிருக்கலாம் போலயே. திஸ் மீட் இஸ் ஓவர். Thank you. சீஃப் செக்ரட்டரி வேற 3 தடவை கால் பண்ணிட்டாரு. மீடியாவை இந்த கேஸை ஓவரா சென்சேஷனைஸ் பண்றாங்க. We are running out of time. சார், கேஸை ஏன் கிட்ட கொடுங்க. I'll get that. No Mr. Gowda. Let her do it. Anjali, are you sure இதெல்லாம் ransom-க்காக பண்ணலையா? இல்ல சார், அவன் நோக்கம் அதில்ல. He wants to tease the department. முதல் வாட்டி நம்ம சிபிஐ வண்டியிலேயே அவன் பணத்தை கொண்டு வர வச்சான். இன்னைக்கு நம்ம ஒஃபிஷியல் பிரஸ் மீட் நடக்கும்போது குரூப் மெசேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த மீடியா நம்மள ஒரு டம்மி மாதிரி பார்க்கணுங்கிறதுக்காக தான் செய்றான். But Anjali, I'm counting on you. இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு அந்த சைக்கோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். Sure sir. மேடம், இன்ஸ்பெக்டர் நாகேஸ்வர் வந்திருக்காரு. நாகேஸ்வர் ஃபர்ஸ்ட் நடந்த விக்னேஷ் ஹெக்டே கிட்னாப் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. ஓ எஸ் கம்.
இன்ஸ்பெக்டர் நாகேஸ்வர் கிரைம் பிரான்ச் மேடம். உட்காருங்க. ரொம்ப டீடைல்டா டெப்தா இறங்கி அனலைஸ் பண்ணிருக்கீங்க மேடம். வெரி குட் ஒர்க், வெரி குட் ஒர்க். எந்த ஒரு கேஸையும் இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம் நாகேஷ். அதுக்கு தானே சம்பளம் வாங்குறோம். கரெக்ட் மேடம். வெல் செட், வெல் செட். கமிங் டு த பாயிண்ட், நீங்க கொடுத்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபுல்லா பார்த்தேன். உங்களுக்கு இல்லாட்டியும் நானும் ஓரளவுக்கு இறங்கி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் மேடம். சிடி மூலமா த்ரெட் வீடியோ வந்ததா எழுதிருக்கீங்க. அந்த சிடி ஏன் அட்டாச் பண்ணல? சாரி மேடம், மறந்துட்டேன். இப்போ கொண்டு வந்திருக்கேன் மேடம். ஏய் இடியட், குடு. ஒன்னும் இட்ஸ் ஓகே. எனக்கு தேவை 2 கோடி. நோ போலீஸ், நோ மீடியா. என்னாச்சு மேடம், ஏன் பாஸ் பண்ணீங்க? அது தானா ஸ்டக் ஆயிடுச்சு. பிளேயர் ஃபால்ட் போல. பட் மேடம், கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாய்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நடிகர் அமிதாப் பச்சன் சாரோட வாய்ஸ் மாதிரி இல்ல? சோ அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணீங்களா? மேடம், இயர்லி 100 crore சம்பாதிக்கிறாரு. அவரே மேடம் இதெல்லாம் பண்ண போறாரு. பட் அவரை மாதிரியே டிவி ஸ்டேஜ்ல எல்லாம் வாய்ஸ் பேசுற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒரு 32 பேரை கூட்டிட்டு வந்து கம்ப்ளீட்டா என்கொயரி பண்ணியாச்சு மேடம். பாப்பா, அவங்க யாருமே இல்ல மேடம். வீடியோல வர்றவர் போட்டிருக்கிற மப்ளர் பாத்தீங்களா, புதுசு. சோ லாஸ்ட் 1 week தான் அதை வாங்கியிருக்கணும். ஊருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கடை விடாம மப்ளர் விற்கிற அத்தனை பயலையும் கொண்டு வந்து தரோவா என்கொயரி பண்ணியாச்சு மேடம். கிட்டத்தட்ட 130 பேரு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் அடிச்செல்லாம் விசாரிச்சாச்சு மேடம். பட் அதுவும் ஒரு டெட் எண்ட் ஆயிடுச்சு மேடம். இந்த ஒரு வீடியோல அவ்வளவு க்ளூஸ் இருக்கு. நீ முட்டாள்தனமா சம்பந்தமே இல்லாம அப்பாவிங்களை தூக்கிட்டு வந்து அடிச்சு என்கொயரி பண்ணிருக்க. உங்களுக்கு யாரையா பப்ளிக் மேல கை வைக்கிற ரைட்ஸ் கொடுத்தா? இங்க ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. வாட் இஸ் இட்? நியூஸ் ஃபார் தி டெஃப் அண்ட் டம்ப். ஈவினிங் 6 மணிக்கு வர நியூஸ். விக்னேஷ் ஹெக்டே கோல்ஃப் கோர்ஸ்ல இருந்து கடத்தப்பட்ட டைம் 5:15. ஸோ கோல்ஃப் கோர்ஸ்ல இருந்து 30 to 45 minutes குள்ள இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் இதை அனுப்பியிருக்கான். ஸோ கீப்பிங் இன் மைண்ட் மெயின் சிட்டி, வீக் டே டிராஃபிக் வேற, 5 to 7 kilometer ரேடியஸ்குள்ள தான் அவன் போயிருக்க முடியும். அண்ட் லுக் அட் திஸ், CO தெரியுது. அண்ட் விண்டோட ரிஃப்ளெக்ஷன்ல IBA இன்வெர்டடா இருக்கு. ஐபேக் ஐஸ்கிரீம்ஸோட இவ்வளோ பெரிய ஹோர்டிங். நீ நினைச்சிருந்தா உனக்கு குருவி சைஸ்ல இவ்வளோண்டு மூளை இருந்திருந்தா 5 to 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இந்த ஹோர்டிங் எங்கெல்லாம் இருந்ததுன்றத வச்சு அவன் அன்னைக்கே பிடிச்சிருக்கலாம். சாரி மேடம். Now just get out. இமிடியேட்டா அந்த இடத்தை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், DNA ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த விஷுவலை பாருங்க. சுத்தி கவர்ஸ் போட்டிருக்கான். எந்த ட்ரேசஸும் கிடைக்காது. அண்ட் யூ நோ வாட், அவன் நம்மளை ஹேண்டில் பண்ற ஸ்டைலை வச்சு சொல்றேன். இவ்வளோ சிம்பிள் க்ளூஸ் கொடுத்துட்டு போற ஆள் அவன் கிடையாது. அவன் மோட்டிவே இந்த கேஸ் போலீஸ்ல இருந்து CBIக்கு மாறணுங்கிறது தான். He's playing a different game. Hey babe, stop it. Please just go. Oh, be back. Who's that?